65 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ டே 65 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னதான் ஆச்சு அருணுக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லா கண்டஸ்டன்ட்டுமே வந்துட்டு ஒரு மாதிரி குழம்பி போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ரிவ்யூவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இதை வந்துட்டு டே 65 ரிவ்யூவா இல்லை அருணினுடைய ரிவ்யூவா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய அளவுக்கு தான் நேற்று ஒட்டுமொத்த ஷோயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அருண் என்ன இடத்துல என்ன பேசினாலுமே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அருண் பேசின விதங்கள் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு சண்டை இழுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசின மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடலாம். நேற்று ஷோவினுடைய ஹைலைட்டாகவே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே என்னதான் ஆச்சு அருணுக்கு அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அளவுக்கு தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த தீபக் இருக்கார் இல்லையா, கிட்டத்தட்ட 10வது வாரம் வந்தாச்சு. தீபக் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஒர்க்கு ரிலேட்டடாக பிரிக்கும்போது ஸ்கில் ரிலேட்டட், லேபர் ரிலேட்டட், ஓரியன்டட் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. ரொம்ப நார்மலாக யூஸ் பண்ணுறாரு. டார்கெட் பண்ணணும், இல்லை ட்ரிகர் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல கிடையாது. ரொம்ப நார்மலைஸாக யூஸ் பண்ண ஒரு வேர்டை பிடிச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா அருண் முந்தின நாள் ஃபுல்லாக தொங்குறாரு. அது எப்படிங்க நீங்கள் சொல்லலாம், அதெல்லாம் வந்துட்டு சொல்லக்கூடாதுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ 2வது நாளும் காலையில் எழுந்திரிச்சு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா தீபக் சர்வசாதாரணமாக அவங்களுக்கு கொடுத்த பேட்ச் இருக்கு இல்லையா, அதில் இருக்க மாதிரி வாங்க ட்விஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுறாரு. பட் உடனே அருண் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனையை ஆரம்பிச்சாரு அப்படின்னே சொல்லலாம். பார்க்குறேன் நீங்கள் எப்படி ஸ்கில்ஃபுல்லாக வந்துட்டு பிளாக் காஃபி போடுறீங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன், இதில் என்ன ஸ்கில்ஃபுல் இருக்குன்னு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனை அப்படின்றத ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தீபக் ஒரு வார்த்தையை விடுறாரு, லேபருக்கு வந்துட்டு இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்துட்டு அருண் உடனே பிடிச்சிட்டாரு. எனக்கு அவ்வளோதான் டீ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க, நீ கழுவ தானே வந்த போய் கழுவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் அவருக்குன்னு சொல்லி தனியாக ஒரு விஷயத்தை ப்ரிஃபர் பண்ண போகும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா தீபக் அந்த இடத்துல கேட்குறாரு, நீங்கள் எந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு வெஷல் வாஷிங் அப்படின்னு சொல்லி அருண் சொன்னபோது அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி தான் தீபக் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அருண் இருக்கார் இல்லையா, அருண் வந்துட்டு எனக்கு கழுவுதானே வந்து அதுக்கு தான் நீ லாய்க்கு போய் அதை பாருங்கலாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கேம் பிளேவை நம்ம எங்கே கொண்டு போய் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாஸ்ட் சீசனில் அர்ச்சனாவுடைய கேம் பிளே அப்படின்றது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மொத்த வீடு இருக்கு இல்லையா, மொத்த வீடுமே வந்துட்டு அர்ச்சனாக்கு அகென்ஸ்டாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இல்லை எக்ஸ்பெக்ட் சுசித்ரா இருக்காங்க இல்லையா அவங்கள தவிர. ஸோ அவங்க மட்டும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில டைமில் அர்ச்சனா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு அகென்ஸ்டாக தான் நின்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் பிளே அப்படின்றத விளையாடுறதுக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன்றதை கொண்டு வரதுக்கு அருண் முயற்சி பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லி தான் தோணுது. ஏன்னா அந்த ட்விஸ்டர் அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போய் பார்த்தோம் அப்படின்னா அவர் தேவையில்லாமல் தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு, என்னென்னமோ சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் போய் தனியாக உட்காந்து அழும்போது பார்த்தோம் அப்படின்னா விஜய் விஷால் இருக்காரு, அவர் ஆஸ் எ ஃப்ரெண்டாக வந்து ஒரு காம்ப்ரமைஸ் வராரு. சரி ஓகே விடுறா, நீ பண்ணதும் தப்பு தான், ஏன்னா இவர் தான் போயிட்டு பார்த்தோன்னா 3000 ரூபாய் எப்படி ஸ்கில்ஃபுல்லாக நடத்துறீங்க அப்படின்ற மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் விட்டுருந்தாரு. அவர் சொன்னது தப்பு தான், தீபக் இருக்கார் இல்லையா, தீபக் சொன்னதும் தப்பு தான், நீ சொன்னதும் தப்பு தான், சரி விடுங்க ரெண்டு பேருமே வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ இதெல்லாம் எங்களுக்கான பர்சனல் ஃபைட்டா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஸோ அங்கே அருண் பண்ணது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பர்சனல் ஃபைட் தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மற்ற எல்லாருக்குமே வந்துட்டு தீபக் என்ன ஒரு அர்த்தத்தில் சொல்ல வந்தார், என்ன ஒரு விஷயத்தில் சொல்ல வந்தார் அப்படின்றது புரிஞ்சு. அப்போ அருணுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயம் அப்படின்றது புரியல. அதனால அருணுக்கும் தீபக்கும் நடுவில் ஒரு கிளாஷ் வருது. விஷால் இருக்கார் இல்லையா, அவர் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது உங்களுக்குள்ள அந்த கிளாஷ் தானே விடு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இது என்ன நீ அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு எங்கள் 2 பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பர்சனல் சண்டை அப்படின்னு சொல்லி முடிக்கிற, இது பர்சனல் சண்டைலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு விதமாக ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் விஷாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பொறுமையாக சொல்லி பார்க்குறாரு, இல்லைடா அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஆமாம் அது உங்களுடைய பர்சனல் பிரச்சனை தான், நீ சொன்ன அவங்களும் சொன்னாங்க, நீ அதுக்கு திருப்பி ஒட்டுமொத்த கிச்சன் டீமையும் இழுத்துருக்க அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு. அதையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அருண் இருக்கார் இல்லையா, அருண் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யார் அவர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ண வந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அகென்ஸ்டாக ஒரு பாயிண்ட் வைக்கிறது, ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி பேசுறது இருக்கு இல்லையா, கடுப்படிச்சு தூக்கி எறிஞ்ச மாதிரி பேசுறது அப்படின்றத அவர் பண்ணிட்டு ஒட்டுமொத்த வீடுமே அவருக்கு அகென்ஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்துட்டு பேசுற விதங்கள்லாம் இருக்கு இல்லையா, யாருமே ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு மாதிரி அந்த மாதிரி சொல்றது கிடையாது. பட் அருண் தான் பார்த்தோம் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறாரா இல்லை அப்படி நமக்கெல்லாம் புரிய வைக்க முயற்சி பண்றாரா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா தீபக் சொன்ன விஷயத்த அவ்வளோ தூரம் பேசினதா இருந்தாலும் சரி, விஜய் விஷால் சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்காததா இருந்தாலும் சரி, நான் சொல்றதா கரெக்ட், நான் தான் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படி இப்படி அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாம நிறைய சீன்ஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி எக்கச்சக்கமான ஃபைட்ஸ் அப்படின்றது வந்துருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி எக்கச்சக்கமான ஃபைட்ஸ் அப்படின்றது வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அருண் இருக்காரு, அருண் தொடர்ந்து வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல்
பேசிட்டு இருந்தாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா தீபக் பார்த்தோம் அப்படின்னா சாரியெல்லாம் கேட்டு அந்த இஷ்யூ அப்படின்றத அதோட முடிச்சு வச்சாரு. சரி ஓகே, அருணுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் இவ்வளோதான், இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி போது பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் இருக்காரு இல்லையா, ஐ ஹாவ் ஏ அனதர் ஐடியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இந்த லேபர் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான் பெரிய பிரச்சனையாக அருணால தொங்கிட்டு பேசிட்டு இருக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அதே விஷயத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா லேபர் விசஸ் மேனேஜர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது ஆல்ரெடி எரிஞ்சுக்கிட்டு இருக்க எண்ணெயில் நெய் இருக்கு இல்லையா, ஐ மீன் ஆல்ரெடி எரிஞ்சுக்கிட்டு இருக்க தீயில எண்ணெய் அள்ளி ஊற்றுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் வசமாக சிக்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம். டாப் 8 பாட்டம் 7 அப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்தோன்னா இந்த கேம் பிளே அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுலேயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யாருமே சொல்லாத ஒரு விஷயங்களா அருண் இருக்கார் இல்லையா, அருண் வந்துட்டு அவருக்கு அவரே சொல்லிட்டு இருந்தாரு, நம்மளாம் ஒர்க்கர்ஸ் தான், நாட் பெக்கர்ஸ் அப்படின்ற மாதிரியான முழக்கத்தை எடுத்து வச்சதா இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ரூல் போடும்போது அப்படிலாம் வந்துட்டு ஏற்றுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி ப்ளே பண்ண விதமாக இருந்தாலும் சரி, அருண் தேவையில்லாமல் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கு இல்லையா, எதுக்கு இவர் இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் முத்துக்குமரன் மிஸ்ஸஸ் அருண் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் இருக்கார் இல்லையா, முத்துக்குமரன் வந்துட்டு டப்பா டப்புக்கு டப்பா டப்புக்கு டப்பா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி முத்துக்குமரனோட ஒரு தனிப்பட்ட வெஞ்சன்ஸ் அப்படின்றது அருணுக்கு எப்பயுமே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை அவரை தான் டஃப் காம்படிட்டரா நினைக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா அவர்கிட்ட அப்படி பிஹேவ் பண்றாரா என்ன அப்படின்னு சொல்லிதான் தெரியல. முத்துக்குமரன் ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு அக்ரெசிவா அந்த விஷயம் அப்படின்றத அருண் தொடர்ந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அவங்க போடுற ரூல்ஸ் இருக்கு இல்லையா, ரூல்ஸை மதிக்காம பேசுறது, அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது ஒர்க்கர் சைடில் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு மாதிரி மேனிபுலேட் பண்ற மாதிரி பேசுறது அப்படின்றத அருண் தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது எக்கச்சக்கமான தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்றது அருணால தான் கொண்டு வரப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பிரச்சனை அப்படின்றது வர்றது வேற, பட் பிரச்சனையை உருவாக்குறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அதைத்தான் அருண் தொடர்ந்து பண்றாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அன்ஷிகா இருந்தாலும் சரி, இல்லை பிஜே விஷாலுக்கா இருந்தாலும் சரி, ஏன் வந்துட்டு இவர் இப்படி பண்றாரு, அருண் வந்துட்டு ஏன் திடீர்னு இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது புரியாத புதிரா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிஜே விஷால் மட்டுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை இது அவருடைய கேம் பிளேவா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கெஸ்ஸும் பண்ணியிருக்காரு. ஏன்னா லாஸ்ட் சீசனில் கம்பேர் பண்ண மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மக்களுடைய அனுதாபம் அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த வீட்டில் எல்லாரும் ஒரு தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பை நான் தட்டி கேட்க போனேன் அப்படின்னா என்னை இப்படி தனிமைப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் அருண் முயற்சி பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா லாஸ்ட் வீக் வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கிங்லாம் பண்ணாதீங்க, மார்க்கிங் பண்ணுறதா தப்பு, மார்க்கிங்ன்ற வேர்டே பார்த்தோம் அப்படின்னா அருண் இருக்கார் இல்லையா, யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா ஊ அப்படின்னு சொல்லி கத்துவார். பட் இந்த வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா வாய்ஸ் மாதிரியே மார்க் பண்ணி காட்டுறது, நேற்று மார்க் பண்ணி காட்டுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பார்த்தோன்னா தொடர்ந்து அருண் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரோ அதே விஷயத்தை இப்போ அருண் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்தில் வைல்ட் கார்டுக்கு முன்னாடி ஒரு அருண், வைல்ட் கார்டுக்கு அப்புறமா ஒரு அருண் அப்படின்னு சொல்லி எப்படி இருந்தாங்களோ 10வது வாரத்தில் ஒரு புது அருண் அவருடைய பரிணாமத்தை பார்த்தோம் அப்படின்னா அருண் வெளியே காமிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். மேபி இதுதான் வந்துட்டு ஒரிஜினல் அருணா என்ன அப்படின்னு சொல்லிலாம் தெரியல. பட் இந்த கேம் பிளே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அருண் இருக்கார் இல்லையா, ஹவுஸ்மேட்ஸ்க்கு மத்தியில் அவருக்கு எக்கச்சக்கமான நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அருண் பேசக்கூடிய விதமாக இருந்தாலும் சரி, அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒப்பீனியனே இருந்தாலும் சரி, அது சரியே இல்லை அப்படின்றது அவர் கூட இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, விஜய் விஷாலு சத்யா, இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி என்னடா இவன் இப்படி தேவையில்லாமல் அன்வான்டா பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட இருக்கக்கூடியவங்களுக்கே பார்த்தோம் அப்படின்னா அருண் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அதை பிடிக்காத ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அருண் இந்த வாரம் வந்துட்டு நான் சண்டேல பார்த்துக்கிறேன், சாட்டர்டேல பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் அன்வான்டா தேவையில்லாமல் அன்னெசரியா அவர் கிரியேட் பண்ணக்கூடிய சீன்ஸுக்கு அவர் தான் வாங்கி கட்டிக்க போறாரு அப்படின்றது தான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்க அருணை பத்தியும் அருணுடைய பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கு இல்லையா, அதை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.